இன்றைக்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான மாநிலம் உத்தரகண்ட். இந்த உத்தரகண்டில் உத்தரகாசி என்ற முக்கியமான ஒரு நகரம் இருக்குது. அந்த நகரத்தில் தாராளி என்ற கிராமத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டு அந்த கிராமத்தையே உலுக்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மேக வெடிப்பு ஏற்பட்டு இதனால் அதிகமான தண்ணீர் அந்த கிராமத்திலே வந்து வெள்ளம் ஏற்பட்டு 60க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி இருப்பதாக பிபிசியுடைய ரிப்போர்ட் சொல்லுது. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில நாட்களாக தொடர்ந்து முழு உலகத்திலும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுவதை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணித்தியாலங்களுக்கு முன்னால், இந்தியாவுடைய முக்கியமான ஒரு மாநிலம் தான் உத்தரகண்ட். இந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிராமம் தான் தாராளி. இந்த தாராளி என்ற கிராமத்தில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு 60க்கு மேற்பட்டவர்கள் தற்பொழுது வரை மாயமாக இருப்பதாக பிபிசியுடைய ரிப்போர்ட் சொல்லுது. இந்த உத்தரகண்ட் என்பது இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மாநிலம். 2000ஆவது வருடம் நவம்பர் 9ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இது பிரிக்கப்பட்டு இந்தியா குடியரசுடைய 27வது மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. 2000 2006 வரை இந்த மாநிலத்தை உத்தராஞ்சல் என்ற பெயரில் தான் அழைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் உத்தரகண்ட் என்று இந்த மாநிலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டது. இந்த உத்தரகண்ட் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், இந்த மாநிலத்தில் பெரும்பாலான இந்து கோயில்களும் புனித ஸ்தலங்களும் இருப்பதனால அதிகமான மக்கள் இந்த உத்தரகண்ட் மாநிலத்தை தேவபூமி, கடவுள்களின் நிலம் என்பதாக சொல்கிறார்கள். அடுத்து இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முழு நிலப்பரப்பும் இமயமலையில் தான் அமைந்திருக்கிறது. மொத்தமாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் 13 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முழு பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தால் 53,483 கிலோமீட்டர் வர்க்கம், அதாவது 20,650 ஸ்கொயர் மீட்டர் அளவானது தான் இந்த உத்தரகாண்ட் மாநிலம். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் 87% படிப்பறிவு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த உத்தரகாண்டுடைய எல்லைகள் எதுன்னு பார்த்தால், வடக்கு பக்கமாக திபெத்தும், தெற்கு பக்கமாக உத்தரப்பிரதேசம், கிழக்கு பக்கமாக நேபாளமும், மேற்கு பக்கமாக ஹிமாலயன் மலைத்தொடரும் இருக்குது. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரம் தான் உத்தரகாசி. இந்த உத்தரகாசி கடல் மட்டத்திலிருந்து 1352 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதாவது 4436 அடி உயரத்தில் இந்த நகரம் அமைஞ்சிருக்குது. இந்த உத்தரகாசி என்ற ஊர்ல 16,220 பேர் வாழ்றாங்க. இந்த ஊர்களில் அதிகமாக இந்துக்கள் தான் வாழ்றாங்க. அதிகமான இந்து கோயில்கள், புனித ஸ்தலங்கள் இந்த இடத்துல பரவலாக காணப்படுது. இந்த உத்தரகாசி நகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊர் தான் தாராளி. இந்த தாராளி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊர். சொல்ல போனார், கீர் கங்கா என்பது இந்த பிரதேசத்திலே ஓடக்கூடிய ஆற்றுக்கு சொல்லப்படும். தொடர்ந்து ஸ்ரீலங்கா, இதே போல இந்தியாவுடைய பகுதிகளில் கனமழை பெய்து கொண்டு வருது. இந்த அடிப்படையில் தான் தாராளி என்ற கிராமத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து எந்த அளவுக்கு சொன்னால் மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்குது. இதற்கு ஆங்கிலத்தில் கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லுவாங்க. அதாவது அதிகமான மழை பெய்தால் அதற்கு மேக வெடிப்பு ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்படும். அதாவது மேகத்திலிருந்து அதிகமாக தண்ணீர் வெளியானால் அதற்கு கிளவுட் பர்ஸ்ட், அதாவது மேக வெடிப்பு என்று சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த தாராளி என்ற கிராமத்தில் அதிகமான தண்ணீர் மேகத்திலிருந்து வெளியாகி கனமழையாக பொழிந்து அந்த ஊருடைய ஒரு மலையிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து பெரும் வெள்ளமாக மாறி அந்த மலையுடைய அடிவாரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்குது. அந்த மேற்பரப்புல
இருந்து வந்த அந்த வெள்ளம் கீழ் பக்கமாக இருந்த அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வீடுகளை அப்படியே சேதமாக்கி இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 4 பேர் இதுவரைக்கும் பலியானதாகவும் 60க்கும் மேற்பட்டவர்கள் மாயமானதாகவும் சொல்லப்படுது. இப்போ ரெஸ்கியூ டீம் வந்து அவர்களுடைய அந்த மீட்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய ராணுவமும் தற்பொழுது மீட்பு பணிக்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவரும் சேர்ந்து அந்த மீட்பு பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ளம் அதிகம் ஏற்பட்டனால பல வீடுகள் முழுமையாக தண்ணீருக்குள்ளால் சென்றுவிட்டன. இதே போல 60க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி இருப்பதாக தற்போதைய ரிப்போர்ட் சொல்லுது. வரக்கூடிய மணித்தியாலங்கள்ல இந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்பதாகவும் எதிர்பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு இந்த தாராளி என்ற கிராமத்தில் ஏற்பட்டிருக்குது. எனவே இதற்கு பிறகு தான் மொத்தமாக எத்தனை பேர் பலியாக இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய வீடுகள் சேதமடைந்திருக்கிறது, எத்தனை பேர் மாயமாக இருக்கிறாங்க என்ற ரிப்போர்ட் வரும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.